ஹலோ காய்ஸ், நேற்று அதிரன் மூவியோட கிளைமேக்ஸ் டெஸ்ட் வந்து சொல்லாமல் போயிட்டேன். என்ன ஒரு ரீசன்னா, சம் பவர் கட் இஷ்யூ. அதனால கிளைமேக்ஸ் வந்து சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அதை வந்து இந்த இதில் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் எம்கே நாயர் என்ன பண்ணுவார், சாய் பல்லவியை கூப்பிட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்து வந்துடுறாரு, ஓகேங்களா? அதோட நமக்கு படம் முடிச்சிருந்தா நமக்கு வந்து தோணும். ஆனால் இங்கே தான் ஒரு டேரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் தலையில் தொப்பியெல்லாம் வச்சுட்டு ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு திடீர்னு வந்து வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே இருந்து பார்த்துட்டே இருக்காரு. இவர் யாரா, ஒரு பூசா ஒருத்தர் வந்து திருத்துன்னு பார்க்குறாரு. ஒருவேளை மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கா, நமக்கு தெரியாம மறைச்சிருக்காங்களா, அப்படிதான் நமக்கு வந்து தோணும். திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் தலைவர் உள்ள வந்து வராரு. அவர் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் தான், ஓகேங்களா? வந்துட்டு கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்துட்டு அந்த ரேணுகா அந்த பொண்ணுகிட்ட, இந்தாங்க நாங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து வந்துட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக. அவர் தான் டாக்டர் எம்கே நாயர் அப்படிங்கிறாங்க. எம்கே நாயரா? என்னையா சொல்றீங்க? அப்ப இவனால எம்கே நாயரா இருந்தது யாரியா? அந்த மாதிரி நமக்கு தலை வெடிக்கிற மாதிரியே ஒரு ட்விஸ்ட் ஆகும். அதாவது ரேணுகா அவங்களுக்கு ஒரே கொலையும் போயிடும். இவர் வந்த உடனே அங்க இருக்க ரூம், அங்க இருக்க போட்டோலாம் ஒரு ஒரு மார்க்கமா பாக்குறாரு. ஏன்னா ஒரு திணிசா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பெஞ்சமின் கிட்ட போயிட்டு, யோ நான் தான் ஒரிஜினல் எம்கே நாயரு, என்னையா நீ இதுக்கு முன்னாடி எம்கே நாயர்னு ஒருத்தர் இருந்தான்னு சொல்லிட்டு யாரை பத்தியா சொல்றேன்னு சொல்லிட்டு இவர் வந்ததுக்கான ஒரு போட்டோவையும் காட்டுவாரு. ஐயோ ஐயோ, இவன் வந்து உண்மையான டாக்டரே கிடையாதுயா, இவன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்டான்னு ஒரு ட்விஸ்ட் சொல்றாரு. தக்காளி எவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க? அப்ப இப்ப பகத் பாசி வந்து ஒரு பேஷண்டா? அடக்கடவுளே! அப்ப என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? அப்படிதான் நம்ம கதை வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றாரு, அவன் ஒரு சரியான பிரில்லியன்ட்டான பேஷண்ட்யா. அவன் இப்ப மென்டல்ன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாரி அவன் வந்து பண்ணுவான். கிரைம்லாம் அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு இது கிரைம் சீசன் ஒரு 3 பேர கொன்றதுக்காக அவன வந்து புடிச்சு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மென்டலி ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்ததுனால அவனுக்கு ஜெயில்ல இது பண்ண முடியாம நாங்க ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாரி விஷயம்லாம் சொல்லும்போது, நம்ம பெஞ்சமின் கூட ரேணுகா அங்க இருக்கவங்களுக்குலாம் செம்மையா ஒரு ஷாக் ஆயிருது. ஆனா சார், அவரு நீங்க பேஷண்ட்ன்னு சொல்றீங்க. ஆனா பார்த்தா எந்த ஒரு இடத்துலயும் அவன் மென்டலா இருந்த மாதிரி தெரியலையே. அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தாரு சொல்லும்போது, அதான் அவன்கிட்ட திறமை. அவன் எது ஒண்ணு பண்ணாலும் அவன் பேஷண்ட் சொல்லிட்டு வெளியவே காட்டிக்க மாட்டான். நடக்காத விஷயத்துக்குள்ள த்ரில் பண்ணுவான். அதாவது பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஒரு துண்டு சீட்டு கிழிஞ்ச பேப்பர்லாம் அங்கங்க வச்சு சுத்துவான். ஷூவ இது பண்ற மாரி இருக்கும். தலையில யாரோ அடிச்சுட்டு அடிக்கடி விழுந்த மாரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அந்த நியூஸ் பேப்பர் அந்த ஸ்டோரீஸ்லாம் படிச்சுட்டு இருப்பான்ல, அந்த கடைக்கார ஒரு மாரி ஏரியால உட்காந்துட்டு. அங்க இருக்கும்போது பொத்துன்னு கீழ விழுறது எல்லாமே இவனோட இமேஜினேஷன் தான். ஒரு கட்டத்துல வந்து ஒரு அம்மா வந்து வயசானவங்க ஒருத்தங்க அம்மா வந்து ஜெயிலுக்குள்ள இருப்பாங்க. அவங்க போய் மத்த சாய் பல்லவிய காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே ஒரு ஃபேக் தான். ஓகேங்களா? இவனா வந்து இமேஜினேஷன் வந்து பண்ணது. அந்த ஜெயில்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் எம்கே நாயர், பகத் பாசிலோட அம்மா தான். அவங்க ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. அவங்க உயிரோட இருக்க மாரி நெனச்சுலாம் இவன் வந்து பேசியிருப்பான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டேய்! வேற மாரி பண்ணி வச்சிருக்கீங்கடா! அப்படின்னு நமக்கே வந்து தோணும். அதுக்கப்புறம் தான் உங்கள எல்லாம் அவன் நல்லா ஏமாத்திட்டு அந்த சாய் பல்லவிய கூட்டு போயிட்டான் அவன். எப்படியாவது அவன் என் ஜெயில்ல இருந்து தப்பிச்சவன். என்னோட கஸ்டடில இருந்து தப்பிச்சவன். அவன கன்ஃபார்மா நான் பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு, இங்க என்ன பண்றாரு, அங்க இருக்கிறத மிரட்டிட்டு போறாரு. இங்க இருக்கிறவங்கலாம் ஒரு ஒரு மாரி பார்க்குறாங்க வில்லத்தனமா. நல்ல வேலைப்பா அந்த பொண்ண இவன் காப்பாத்திட்டு கூட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே தான் அதே மாரி எல்லாருமே ஒரு மென்டலி ரிலேட்டடான பெர்சன் தான். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து எல்லாருமே அவனுக்கு பகத் பாசிக்கு ஹெல்ப் பண்ணி தான் சாய் பல்லவிய அங்கருந்து கூட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இவரு வந்து எல்லா இடத்துலயும் அங்க இருக்க பார்க்குற அந்த பெயிண்டரா இருக்கட்டும் சரி, அந்த ரைட்டரா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு பொட்டு வச்சு விடுவாங்கல்ல, அந்த அம்மாவா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரு மாரி பார்த்து வில்லத்தனமா பார்த்துட்டு, அங்கருந்து என்னத்தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவரு ஒரு ட்விஸ்ட்ட வந்து ரிவீல் பண்றாரு. அதாவது ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி குடும்பத்துல அந்த ஒரு லேடி வந்து வீட்டுக்கு பார்க்கும்போது 2, 3 பேர் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அத கொலை பண்ணது சாய் பல்லவிக்கு தெரிஞ்சாங்க. இங்க தாங்க ட்விஸ்ட்ட சொல்றாங்க. அத கொலை பண்ணது நம்ம தலைவன் ஃபகத் பாசில் தான். ஃபகத் பாசில் வேற யாரும் இல்ல, சாய் பல்லவியோட அத்தை பையன். தக்காளி என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ட்விஸ்ட்ன்னு நமக்கு சொல்றாங்க. என்னன்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னா, ப நம்ம சாய் பல்லவியோட அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட சித்தப்பாவும் அவங்க மாமனாரோ டேடான்னு தெரியல. இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் வந்து கொலை வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இத வந்து அவங்க அத்தை பையன் வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே என்ன பண்ணுவான், சாய் பல்லவியும் ஒரு கன்னத்துல பலார்ன்னு அடிச்சிருவாங்க. அவருக்கு ரத்த சைடுலாம் வந்த மாரி இருக்கும். அது தொடர்ச்சி ஏன்னா சாய் பல்லவி வந்து அவன் வந்து உயிரா இருப்பான். 2 பேரும் கொஞ்சம் மென்டலி ரிலேட்டடான பிரச்சனை இருந்தாலும், அவங்களுக்குள்ளக்கான அந்த பாண்ட் வந்து லவ் பாண்ட் வந்து ரொம்ப இதாவே இருக்கும். ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஸோ இத பார்த்தோனே கோவம் வந்து என்ன பண்ணிருவான், அவங்க சித்தப்பாவே அங்க இருக்க அவங்க வயசான பெரியவரையும் போட்டு அங்கேயே மர்டர் கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அங்க இருந்து தப்பிச்சு போயிருவான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பாட்ல வந்து சாய் பல்லவி மட்டும் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்காக, ஏன்னா இவங்க ஜெயிலையும் வைக்க முடியாது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னால, இவங்க தான் மேபி கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்காக அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க. இவங்களுக்கு பல கோடி சொத்துலாம் இருக்குது. அதாவது இவங்களுக்கு பிறகு யாருமே கிடையாதுன்னு காரணத்தினால அந்த பெஞ்சமின் டாக்டர் என்ன பண்ணுவாரு, இவரை மகளா தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலுக்குள்ளேயே வச்சு இவரை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஓகேங்களா? இந்த ட்விஸ்ட் தான் இவங்க சொல்றாரு. இந்த தலைமை என்ன பண்ணுவான், 3 கொலை பண்ணதுனால இவனை வந்து அந்த பிரகாஷ் ராஜ் இருக்க அந்த கஸ்டடியில வச்சு இவனை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருந்தா சாய் பல்லவி இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டாங்க, இவங்க கொடுமைப்படுத்தாங்க தெரிஞ்சு டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு இங்க வந்திருப்பான். தக்காளி கடைசியில வந்து இவங்க 2 பேரும் சேர மாதிரி ஒரு சீனை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம்? வேற லெவல் இருந்துச்சுல. உண்மையில இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பரமேஷ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
இதுக்கு நைட் ஷிஃப்ட், இன்னையிலேருந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு போகிறேன். ஸோ எப்படியும் டேல வந்து எனக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ள டைமில் வந்து எனக்கு இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக மூவி கொடுக்குறது வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். டூ மை பெஸ்ட் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.